இது பெப்பர் சிக்கன் சொன்னாங்க. சோழன் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். குறை சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. விஷயம் பாருங்க, வேற எட்டி பாக்குறான். என்னால எட்டி பாக்குற? ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா சோழன் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். அதாவது நம்ம ஒசூர்ல ட்ரெடிஷ்னலா எந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு தேடி பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது. மேல இருக்கு, ரூஃப்ல இருக்கு. வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம் அங்க என்னென்னலாம் இருக்கு, என்ன ட்ரெடிஷ்னலா இருக்குன்னு போய் பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறவாங்க அப்படியே ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் உள்ள போறது. அதாவது இந்த ஸ்டெப்ல மேல போயிட்டா மேல இருக்கு ஹோட்டல். அல்டிமேட்டா இருக்கு, காட்டுறவாங்க. நானும் வீடியோஸ் தான் பார்த்தேன். எல்லா விளாகர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்து வீடியோ பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நான் நினைச்சு பார்த்த விட சூப்பரா தான் இருக்கு. நல்லா 90s 80s காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி நல்லா ஓலை எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் அல்டிமேட்டா இருக்கு பாருங்க. அப்படியே ரூஃப் டாப்ல இருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுனே அப்படியே ரோட பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. நீட் அண்ட் கிளீனா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. அப்பவும் எவ்வளவு இங்க இருக்காங்க. நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் பிரியாணி ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கோம். சம்திங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன் சாப்பிட்றதுக்கு அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது. பட் இன்டீரியர் வைஸ் சூப்பரா இருக்கு இந்த ஹோட்டல். எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேக் சைட்ல எல்லாம் ஃபுல்லா யானைலாம் வச்சு சின்ன பசங்க வந்தாலும் நல்லா சுத்தலாம். இந்த ஹோட்டலே அல்டிமேட்டா தான் இருக்கு. அப்போ விளையாடிட்டு இருக்கான். யானை பொம்மை, அவனுக்கு யானை பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். இங்க மண்ல ஒரு பொம்மை இருக்கு. அந்த மண் பொம்மை கூட போய் விளையாடுறதுக்கு தலைவர் எல்லாம் கேட்டாரு. அதெல்லாம் நாங்க விளையாட விடலன்ட்டு இதுல விளையாடிட்டு இருக்கான். அவங்க அம்மா அவனும் அப்படியே சூப்பரா பாருங்களேன். சாப்பிட்டு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே இயற்கை வச்சுட்டு சுறுசுறா சாப்பிட எவ்வளவு நல்லா இருக்கும். இதான் அந்த பாகலூர் ரோடு. நான் சொன்னால பாகலூர் ரோடு. இது இங்க இருந்து இது போயிட்டு இருக்க ரோடு. கிராஸ் பண்ண உடனே இங்கே இருக்கு ஹோட்டல். பாக்குறீங்களா? ஹோட்டல் கட்டுறவங்க அப்படியே பாருங்க. இருக்குல்ல யானை பொம்மை. இந்த யானை பொம்மை தான் அப்போ கேட்கறோம் கேட்க சொல்லிட்டு நாங்க இதுதான் இருக்கு இல்லைங்க பாருங்க. நம்ம ஆர்டர் பண்ண அந்த நான்வெஜ் மீல்ஸ் வந்துருச்சு. இதுல என்னென்ன இருக்குன்னா பெப்பர் சிக்கன் மசாலா, இது சிக்கன் குழம்பு, இது கிரேவி, இது ரசம், அப்புறமேட்டு சிக்கன் கபாப், இது அப்புறம் ஃபிஷ், தயிர், சாப்பாடு, சப்பாத்தி. ஸ்மெல்லே அல்டிமேட்டா இருக்கு. சாப்பாடு சொல்றாருங்க. டேஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாப்பாருங்க. இது பெப்பர் சிக்கன் சொன்னாங்க. நைஸ், நல்லா காரமாகவும் பெப்பர் தூக்கலாகவும் சூப்பரா தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. இது வந்து அந்த சிக்கன் குழம்புல இருக்குல்லையா, அந்த சிக்கன் நினைக்கிறேன். அதான் நாட்டுக்கோழி போல அல்டிமேட்டா இருக்கு. மஸ்ட் நினைக்கிறாரு. அடுத்து சிக்கன் கபாப் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ், இது சப்பாத்தி, இதெல்லாம் இருக்கு. அதுங்க சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏன் அது முட்டை கருவுன்னு சாருக்கு தெரியல, அதனால எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிறான். சூடா ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. இல்லை பிரியாணி டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கு சொல்ல அப்படியே. சூப்பரா இருக்கா கைஸ். காரசாரமா இருக்கா கைஸ். அவளுக்கு இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் இருக்குல்ல எடுத்து இலை வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த சிக்கன் இருக்குல்ல இதுவும் எடுத்து இலை வைக்கணும். அடுத்து இங்க ஒரு ஃபிஷ் இருக்கா, இந்த சிக்கன் இருக்கு, இதுவும் எடுத்து வச்சிருவோம். இங்க ஒரு ஃபிஷ் இருக்கு, இதே எடுத்து வச்சிருவோம். எனக்கு இந்த சோறு, குழம்பு, ரசம், சப்பாத்தி சாப்பிடணும்னு தெரியல. அப்ப நீ சாப்பிடு முட்டை. ஓகே பிரியாணி. அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு சாப்பிட்டு அந்த குழம்புங்க கிரேவி எல்லாம் என்னமா இருக்கு டேஸ்ட்னு பார்க்கலாம். இது வந்து நான்வெஜ் மீல்ஸ். இது எவ்வளோன்னு தெரியல.
சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் கிரேவி இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஐயோ கீழே கட்டுது. சாப்பிட்டு பார்க்குறாருங்க. நல்லா சூடா இருக்கு. ஆனா உண்மையிலுமே எந்த பையன் சொல்லக்கூடாது. ஆமா கைஸ், இது நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி நல்லா குழம்பு பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கானா. நல்லா இந்த மசாலா எல்லாம் ஏறுது, மண்டைக்கு ஏறுற மாதிரி இருக்கு. அடுத்து இன்னொரு சிக்கன் கிரேவி இருக்கு, இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நார்மலா நம்ம வீட்டில் ஏதாவது செய்ய மாட்டோமா சிக்கன் குழம்பு, நல்லா கோழி அடிச்சு அது மாதிரி நல்லா ஸ்பைசியா இருக்கு. அதிகமான ஸ்பைசியாகவும் எனக்கு ஓகே, எனக்கு எந்த காரணமும் தெரியல. மற்றவங்களுக்கு எப்படியோ அப்படி தோணுது. மற்றபடி சூப்பரா இருக்கு. குறை சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே நல்லா காரசாரமா, பிரியாணியும் சரி, சிக்கனும் சரி, ஃபிஷ்ஷும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க பார்ட்டி பண்ணலாம், இந்த ஹாலில் பார்ட்டி பண்ண முடியுது. பெயிட் ப்ரமோஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, யாருமே தெரியாது. நானும் யாருக்கோ வீடியோ ஒன்று பார்த்தேன், எங்கள் வீட்டில் சாப்பிட போகலான்னாங்க, அதனால அப்படியே வந்தேன். சாப்பிட்டு தான் சொல்கிறேன், சாப்பிட்ட வரைக்கும் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி பார்த்து சமைச்சிருப்பாங்களோ அது மாதிரி கொஞ்சம் காரசாரமாகவும் தேவையான அளவு உப்பு அதெல்லாம் மஸ்டாக சூப்பராக இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி செட்டிநாடு, சோழன் செட்டிநாடு அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கு. இன்னும் பிரச்சனை இல்லை, பீஸ்ஃபுல் தான். நான் வாங்கின மட்டன் மில்ஸ் என்ன சின்ன காலி ஆயிடுச்சு பாருங்களா. மட்டன் மில்ஸ் ஃபுல்லும் காலி ஆயிடுச்சு தானே. அது எங்கே இப்போ காட்டுறது உங்களுக்கு மேலே இருக்கு. சிக்கன் மட்டன் ஃபிஷ் பாருங்க. மேலே எட்டி பார்க்குறான். என்ன எட்டி பார்க்குற நீ? ஹாய் சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு. சண்டே சரியா இருக்கானா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே இயற்கையை வச்சுட்டு சூப்பரா இருக்கு. ஹோட்டல் மட்டும் எந்த குறை இல்லை. ரோட் வெயிட் பண்ணி பாருங்க. இது இவனை அப்புறம் வேற இங்க கூட்டு வந்தது, இவனுக்கு வேற தனி கிளாஸுங்க. இவன் வேற இங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். நான் பார்த்து இல்லை, தனி வேலையா இருக்குது. வாங்க போலாம். நமக்கு சாப்பிட்டாச்சு, சூப்பரா இருந்துச்சு. வந்ததுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு இன்டர்வியூலாம் எப்படி இருக்கு. மஸ்தா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி மக்களே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பாய்.